இது முதல். இரண்டாவது, அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்தை நான் பார்த்துருக்கேன். சென்னையில் ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதை கண்டிக்கணும் எல்லோருமே. அதை கண்டிச்சுட்டு வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இதுதான் காமெடி. இதில் என்னன்னா, இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு கட்சியினுடைய தலைவர். இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு. அவர் மேடையில சொல்றாரு, பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும். இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கணக்கு, பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான், நாலு தட்டு அவனை தட்டு. அதனால இந்த முறைச்சவெல்லாம் கட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவனுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சாலும் ரெண்டு கட்டு தட்டணும். அங்க வீரத்தை காட்ட மாட்டான். அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க. கூட்டமா 100 பேர் அண்ணன் திருமாவளவனோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கு. கீழே இறங்கி தடுத்திருக்கணும். என்ன ஆச்சுன்னு பாருங்க. முழுமையாக ஒரு 2 நிமிஷம் நடக்குது. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார். அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உடனே திருமாவளவன் சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து. இது என்ன சொல்றது? இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை. நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார், ஆனா கமெண்ட் டிசேபிள். அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும். அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்ய முடியாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. இதை விட அது 2 பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் புகார் கொடுக்குற 2 பேர் போறாங்க. உடனே RSS சங் பரிவார் பின்னாடி இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமா உத்தரமா இருந்துச்சுன்னா RSS இருக்கு, சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா RSS இருக்கு, மழை அதிகமா வந்து RSS இருக்கு, மழை கம்மியா வந்து RSS இருக்கு. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு. இதை நான் பத்திரிகைகளில் பார்க்க முடியல 3 நாளா. இன்னைக்கு பார்க்கறதுனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன். அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும். என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கும். இந்த அநாகரிகமான, அச்சப்படுத்தக்கூடிய, வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக RSS, பிஜேபி, அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டது ஊர்ஜிதமாக போகுது. அதில் நானும் RSSஓ பிஜேபியார் இருக்க போறது. அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் இந்த 2 விஷயத்தையும் கூட இன்னைக்கு உங்களிடம் பேச வேண்டும் என்று முக்கியமான கருத்துக்கள். அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதனால இந்திரா காந்திக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து சொல்லியிருக்காரு. அவங்க தான் திட்டத்தை எனக்கு தெரியலீங்கன்னா, இன்னைக்கு சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு திடீர் நானோதயம் வந்துருச்சு. அது வயது முதிர்ந்த காரணத்தினால வருதா, இல்லை நிறைய புத்தகங்கள் படித்து அறிவு மேதையானால வருதான்னு தெரியும். அவர் நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் வந்த பிறகு ஒன்று பேசுறாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே கோபம், பாகிஸ்தானை 2ல் 1 பண்ணலாமான்னு ரெடி ஆயிட்டு திடீர்னு ஒரு போன் வந்துச்சு பாருங்க, அமெரிக்காக்காரங்க திரும்ப அப்படியே நாங்கள் ஒன்று பண்ணலாம். அதை பிரதமர் அவர்கள் மும்பையில் சமீபத்தில் ஒரு விமான நிலையத்தை திறந்து வைத்த பிறகு இதை சொல்றாங்க. நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இதை பாருங்க, காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க 2008 நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்க முடியல, அமெரிக்காக்காரர் போன் பண்ணே பயந்துட்டாங்க. உடனே சிதம்பரம் சொல்றாங்க இது வெட்கக்கேடுன்னு. அப்படி சொல்ல நான் வேற மாதிரி சொன்னேன். இன்னைக்கு அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இன்னொன்று சொல்றாங்க, இந்த ப்ளூ ஸ்டார் தாக்குதல் நடத்தப்பட்ட திட்டமிட்டது, பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது,
இந்த பிந்திராபாலை அவர்களை எதிர்த்துக்க கூடாது. அதனால தான் இந்திரா காந்தி அம்மையாருக்கே உயிர் ஆபத்து. இன்னைக்கு புதுசா பேசுறாங்க, அதை பத்தி பேசுறாரு. 1984 டெல்லியில ப்ளூ ஸ்டாருக்கு பிறகு சீக்கியர்களை தேடி தேடி கொண்டார்களோ அதை மறந்துட்டாங்களா? அதுல என்ன சொன்னாங்க? அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்திலேயே சொன்னாங்க, ஒரு பெரிய மரம் விழும் பொழுது பூமி அதிரத்தானே செய்யும். அப்படின்னா இப்படிப்பட்ட கலவரம் நடந்தால் உயிர் பலி வரத்தானே செய்யுங்கிற அர்த்தம். அதனால இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் திடீர்னு நாணயத்தோடு பேசுறாங்க. இதை மாதிரி தொடர்ந்து பேசி பல சரித்திர உண்மைகள்லாம் வெளியே கொண்டு வரட்டும். அது நாட்டு மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே நல்லது. இங்கிலீஷ்ல பேசுறேன், கேள்வி கேட்கிறீங்க. It is very shameful that the West Bengal Chief Minister, Madam Mamata Banerjee, after the horrific rape of the medical professional, when she was outside, and now she comments people should not go out, people should stay indoors, people should take protection for themselves. What is the point? We are talking of a culture like Bengal, supposedly one of our Bharat's finest culture. Now they couldn't even defend our own sisters and mothers. In the said case, it is a woman when she went out for a dinner and she was raped by the so-called culprits. Now in this case, she couldn't even take a direct stand, take the strictest action possible. Now she is shaming the victim, which is unfortunate, and people of Bengal are watching. I am sure 2026 assembly elections, Madam Mamata Banerjee would be booted out. Till then, people have to put up with this kind of incompetence and bad governance. நயினார் நாகேந்திரன் நடைபயணத்தை தொடங்குறாரு, அதற்கு வாழ்த்துக்கள். அவர் தோளில் இருக்க அந்த எடப்பாடி பழனிசாமி இறக்கி வச்சுட்டா நடைபயணம் இன்னும் வேகமாக இருக்கும்னு டிடிவி தினகரன் சார். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. அதாவது அதிமுக பிரச்சார கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்க விடுறாங்க. ஆனால் கட்சி தொண்டர்களே அவர் வந்து தாவேகா கொடி அடுத்த கட்சி கொடியை பறக்க விட்டாச்சு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியல எது உண்மை எது பொய். சில பேர் ஆர்வமாக வரலாம், சில பேர் இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு கட்சியை பிடிக்கலாம், அவங்க 2 கொடியை தூக்கிட்டு வரலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர்த்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா 4 கட்சி கார்டு வச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பிஜேபியா பிஜேபி கார்டு, நீங்கள் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே கார்டு, நீங்கள் டிஎம்கேவா டிஎம்கே கார்டு, நீங்கள் தாவேக்காவா தாவேக்கா கார்டு, இல்லை சீமான் என்ன சீமான் கார்டு, ஏதோ ஒரு கார்டு. அதனால் எனக்கு தெரியலீங்கன்னா கூட்டத்துக்கு எல்லா தரப்பட்ட மனிதர்களும் வர்றாங்க. இன்னைக்கு ஒரு புது ஃபேஷன் நான் பார்க்குறேன். 2 கட்சிகளையும் சமமாக நான் கொண்டாடுவேன் அப்படின்னு பார்க்குறேன். அதனால் நான் கருத்து கொள்ள விரும்பலைங்கன்னா இது வந்து நல்லது கெட்டது என்பதை தாண்டி கூட்டத்துக்கு மக்கள் வர்றாங்க, பார்க்குறாங்க, அப்படித்தான் பார்க்கணும் நம்ம தவிர இதை ரொம்ப ஆராய்ஞ்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி யார் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்க்குற அளவுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணியை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அறிவிக்க போகிறோம், தொண்டர்களை எப்போதுமே அறிவிக்க போவது கிடையாது. தொண்டருடைய மனநிலை இருக்கலாம். அதனால் முதலிலிருந்து நான் சொல்லிக் கொண்டு வருவது, ஒரு கூட்டணி என்றால் ஒருமித்த ஐடியாலஜி, ஒரு கருத்தியல் இருக்கணும், அல்லது ஒரு காமன் கோல் இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது காமன் கோல் தான். அதற்காக சித்தாந்தத்தை தாண்டி சேரக்கூடாது என்பது எதுவும் இல்லை. காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் ஆணையர்கள் வந்து திருடுதல் புகுந்து விட்டார்கள் சொல்லி ஆர்எஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டு. திமுகக்குள்ள திருடர்களை பூண்டு விட்டார்கள் தொடர்ந்து நாங்கள் சொல்றோம். அதுக்கு ஆசா அவர்கள் ஒரு காரணம், அவருடைய ஊழல் உதாரணம். டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டோம். நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டு அண்ணன் டிஆர் பாலா அவர்கள் என்று எடுக்கக்கூடிய வழக்கு விசாரணை நாளைக்கு ஆஜராகலாம். ஆனால் திமுக கூடாரத்திற்குள்ள திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த 40-50 ஆண்டுகள். அதனால தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்றோம். இன்னைக்கு ஆசாதன் அவர்கள் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள திருடர்கள் போயிட்டாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால இது எப்படி பயன்படுத்துன்னா, வேலியை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா, ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதா கேள்விகள் தான். அதனால் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை, அவருடைய ஊழலை, அவருடைய 2G ஸ்கேமை, அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில் பார்க்கணும். தேவையில்லாமல் எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லெறியணும். வாகனம் மோதினதை நிரூபிச்சுட்டா மன்னிப்பு கேட்க ரெடி அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. நான் திருமாவளவன் அரசியலோட்டே போகணும். இதில் மன்னிப்பு என்பது 2வது. ஏன்னா அவர் என்னை சம்மந்தப்படுத்தியிருக்கிறார். அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டதால் பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்மந்தப்பட்ட அதை ப்ரூவ் பண்ணமல்ல. அம்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக்கிறதுக்காக வாய்க்கொண்டதெல்லாம் பேச முடியுமா? அடிச்சிருக்கிறாரு, அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்களோ திருத்தரமாக பேசுகிறாரு. சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நினைக்கிறாரு. அது இவர் வேலையா? டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணும்? அவரே மைக்கில் சொல்கிறாரு, முறைச்சி பார்த்தா 2 தட்டு தட்டினார். அதான் சொன்னால் பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவோம். அந்த பாகிஸ்தான்கார முறைச்சிட்டு இருக்காரு, 2 தட்டு அங்கே தட்ட மாட்டார். ஏன்னா அவரையில் ஆயுதம்
இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் 2 தட்டு தட்டுவாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல், குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை, ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறது. மனசு ஏதோ நினைக்குது, வாய் ஏதோ பேசுது, உடம்பு ஏதோ நினைக்குது, கை ஏதோ நடிக்குது. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும். ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்றேன்னா, தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்துருக்கிறாங்க, தேவையில்லாம என்னுடைய பெயரை எனக்கு தானே வேணும். திருமாவளவன் எங்க போறாங்க, அவர் ஜாக எங்க இருக்கு, பின்னாடி இதான லைஃப்ல வேற வேலையே இல்லை. அதனால என்னுடைய பதில் என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியும்னா அரசியல் விட்டு விலகணும். எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள்? என்ன உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை வழங்குவோம் என்று பீகாரில் இதற்கு முன்பு துணை முதலமைச்சராக இருந்த தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு பீகாரில் ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம்னா சமீபத்தில் ஒரு எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் கால்குலேட் பண்ணி சொன்னார் பதில். எத்தனை வீடு இருக்கு, எத்தனை அரசு வேலைகள் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் எத்தனை வீடுகள் கொடுக்கணும்னா இன்னும் 117 வருஷம் ஆகும். 117 வருஷம் அவர் இருக்க மாட்டாங்க, சொல்லிட்டு போக வேண்டியதான். அதனால் இந்த மாதிரி குருட்டுத்தனமான அறிவியல் ஆதாயம் எதுவுமே அடிப்படை இது இல்லாமல் கொடுக்க மாட்டோம், ப்ரையாரிட்டி பண்ணி கொடுக்கணும். அரசு வேலைகளை அடுத்து இதுவரைக்கும் அந்த குடும்பத்தில் அரசு வேலை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாம தமிழ்நாட்டில் பல இடத்துல சொல்லியிருக்கோம், முன்னுரிமை கொடுப்போம். ஆனால் அடுத்த 5 வருஷத்துல எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுக்கும். எப்படி பாசிபிலிட்டி? பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஒரு அரசியல் வேலை கொடுப்போம்னா இன்னைக்கு பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் 117 வருடங்கள் ஆகும் இல்லைங்க. அதனால் மக்களுக்கு இதிலேயே தெரியும், அவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க முடியாது. அடுத்து நிலாவை கொடுக்குற, சந்திரனை கொடுக்குற, சூரியனை கொடுக்குறதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி 3/2 பங்கு மெஜாரிட்டியோட உறுதியாக இருக்குது. அதை நவம்பர் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில நம்ம பார்க்கலாம். ஜாதி பெயர்கள் அரசாணை வெளியிட்டிருக்கு, ஜாதி பெயரை பத்தி நம்ம பேசணும் ஐயா. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்லை, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2 வேஷம் போடுறாங்க. ஒரு வேஷம் என்னன்னா அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி, இன்னொரு வேஷம் என்னன்னா ஜாதி கட்சிகளை வைத்து அரசியல். இதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 முகமூடிகள். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, மாதிரி பெயர்கள் அந்த ஜியோல போட்டிருக்காங்க. அதாவது இந்த பெயர்ல வைக்காதீங்க, மாதிரி பெயர்கள் வைக்க. அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் இருக்கு, தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் ஒரு பேர் இருக்கு. ஏன் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் ஏன் கலைஞர் ஐயாவுடைய பேர் இருக்கு, எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் புரட்சிகர அம்மா ஜெயலலிதாவுடைய பேர்? எதற்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயர் தனியான தேவர் சமுதாயத்தில் பார்க்கணும்? புதுப்படையான தேசியவாதி எத்தனையோ தலைவர், பட்டியலின சமுதாயத்தில் நமக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவிலிருந்து ஆரம்பித்து MC ராஜா ஐயாவிலிருந்து பல பேருக்கு சொல்லலாம், ஒரு பேரையும் காணவில்லை. அதனால் உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி பட்டியலில் உங்களுடைய சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை 10 பேரை கைப்பற்று, மற்றவங்க எல்லாம் ஜாதி தலைவர்கள் பேர் இருக்காது. அதனால் அந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டியது முதல் இருந்து நாங்கள் சொல்றோம். அதே நேரத்தில் சில இடத்துல இது வீம்புக்கான, உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் மேம்பாலம் 10.1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா GD நாயுடு அவர்கள் பேர் நாங்கள் வரவேற்கிறோம். அருமையான GD நாயுடு அவர்கள் பேரை சொன்னாங்க எல்லாருக்குமே GD நாயுடு தெரியும். ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர், எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்ல ஒரு மிக மிக முக்கியமான மனிதர். இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர். அந்த நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்றாங்க. கோயம்புத்தூர்ல போய் GD சொன்னா யாருக்கும் தெரியாது, GD நாயுடு என்று சொன்னாலும் தெரியும். அதனால எல்லா இடத்திலும் கூட திமுக அவங்களுடைய பொய்யால மாற்றிக்கிறாங்க. ஏன் பின்னாடி வந்து புனை பேர் வைக்கக்கூடாது, ஜாதி பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டி நிற்கிறாங்க. இன்னைக்கு GD நாயுடு அவர்கள் பேர்ல நாயுடு என்கின்ற வார்த்தை எடுத்து வெறும் GD பாடத்தின் பேர் வைக்க முடியுமா? அது GD நாயுடு என்றுதான் வைக்கும். அதனால எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க, நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள் எல்லாம் தலை மீது விழும். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும். அதிமுக கூட்டணியில் வந்து விஜய் வந்து எழுதிட்டாருன்னா பிஜேபியை கலட்டிக்கிறது ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டார் எடப்பாடி. அது கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்னா சரியான நேரத்தில் நானும் பேசுறேன்னா இன்னைக்கு அது நேரம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய தொண்டராக இருக்கின்றேன், நான் பேசக்கூடிய வார்த்தைகளை அளந்து நான் பேச வேண்டும். பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மிக விரைவில். அன்னைக்கு என் மனதில் இருக்கிறது உங்களுக்கு முன்னால் நான்
இலங்கை மீனவர்களை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், தனி கட்சி ஆரம்பித்தா பத்திரிகை என்பது நாமளே சினிமா ஸ்டைலில் கிளாப் போட்டு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்கன்னா அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லாமல் ஆரம்பிக்கும். இலங்கை கடற்ப மீனவர்கள் சிறைப்பிடிச்சிருக்கு 2 நாள் ராமேஸ்வரம். தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனால் அது ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். குறிப்பாக இலங்கையினுடைய அதிபர் இன்னைக்கு புதிய அதிபர் வந்த பிறகு இன்னைக்கு நம்முடைய பார்டருக்குள்ளேயே வர்றதுக்கான முயற்சி இலங்கையினுடைய கடற்படை பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. உங்களுக்கு தெரியும், ஒரு முறையும் கூட மத்திய அரசு முழுமையாக இதில் இறங்கி நம்முடைய மீனவர்களை காப்பாற்றி கொண்டு வர்றாங்க. ஆனாலும் இலங்கையினுடைய கடற்படை செய்யக்கூடிய விஷயம் என்பது ஏற்புடையது அல்ல. இதை கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் யாரும் இல்லைங்க. நான் கச்சத்தீவை வைத்து அரசியல் செய்வது இலங்கை அதிபர் தான். இதுவரைக்கும் எந்த இலங்கை அதிபரும் கச்சத்தீவு போகிறார், இவர் மட்டும் போறாரு. 4 பேர்த்த கூட்டிட்டு போறாரு, பார்க்குறாரு, பேசுறாரு. அதனால் ஒரு வெளியுறவு கொள்கையை பற்றி நான் பேசுவது தவறாக போய்விடும். நம்முடைய கட்சியின் ஆட்சி எடுத்து இருந்தும் இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை. மத்திய அரசு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்து